உலகத்துல இயற்கையின் அரும்பெருங்கொடையா நமக்கு தந்தது பள்ளிக்கரணை ஏரி. கடலின் நீர்மட்டம் எவ்வளவோ அந்த அளவிற்கு இதன் நீர்மட்டம் இருக்கும். அது அவ்வளவு பழுப்பு நில சதுப்பு நில ஏரி. அளவு விலை உயர்ந்த இறால்கள் மீன்கள் உருவாகிறது. உலக நாடுகளின் பறவைகளா வந்து உணவுண்டு பறந்து சென்றது. அப்படி ஒரு ஏரியை யாராவது குப்பை கொட்டி மூடணும்னு யாருக்காவது இப்ப எந்த கொம்பை வந்தாலும் அதை புனரமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. இருக்கிற கொஞ்சோண்ட பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். மீது எல்லாத்தையும் ஏரிக்குள்ள ஒரு சாலையை போட்டு பிரிச்சு அங்கங்கே அப்படியே நெருக்கி குப்பையை கொட்டி மூடிட்டான். எந்த மூளைங்கிற உறுப்புல அதை கூட செஞ்சிருக்க மாட்டான். அந்த ஏரியை குப்பமேடாக்கலாம், ஏரிக்குள்ள கொட்டலாம்னு யாராவது சிந்திப்பானா? கால கொடுமை இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ விஜய்க்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல கூட்டத்தை பார்த்தேன். ரொம்ப அதிகமான மேசிவான கூட்டம் தாங்க வந்துருந்துச்சு. ரொம்ப அதிகமான கூட்டமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அது பல விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ அது என்னன்றதையும் ஒன்றுனா பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நம்ம அண்ணன் சீமானை எதுக்காக நான் ஆதரிக்கிறேன், ஏன் நாம் தமிழர் நம்ம ஆதரிக்கிறோம், ஏன் ஆதரிக்கணும், அது ஒரு விஷயம். நம்ம அண்ணன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் டிவிக்கே போட்டு சண்டை எப்போ பார்த்தாலும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. நாங்கள் திட்டலை, அவங்க பண்ணக்கூடிய குறைகளை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்றதையுமே ஒரு காரணமும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், விஜய் வந்து நாம் தமிழர் அண்ணன் சீமான் சொன்னதை அப்படியே சொல்கிறாரு, அவர் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். கீழே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, அவருக்கு தோணுது அவர் வந்து இவருக்கு தோணுது அவருக்கு தோணாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. தப்பே கிடையாது. ஆனால் சொன்னது யார் ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் சொன்னதை அப்படியே எடுத்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்து கூட்டம் வருதுங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. விஜய்க்கு கூட்டம் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு கூட்டம் வருது. ஆனால் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களுக்காக தேடி உங்களை பார்க்கணும்னு சொல்லி எங்கெங்கே இருந்தாலும் வரான். ஏன்னா இவர் வந்து எல்லா ஊருக்கும் பரப்புரைக்கு போனார்னா அது வேறு. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்க அவங்கவுங்க ஊருக்கு வரும்போது பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இவர் என்னன்னா செலக்டிவான ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறாரு. செலக்டிவான ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டு அங்கே மட்டும் தான் போகிறாரு. ஸோ அங்கே மட்டும் போகிறதுனால அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே விஜயை வந்து பார்க்கணும், விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய விஜய் தொண்டர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே நான் ஒரு தடவை போய் அவரை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போய் பார்க்கணுன்னு சொல்லி முண்டி அடிச்சுட்டு போகிறான். சரியா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6 மணிக்கு மேலே நம்மால் பரப்புரை எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. ஆமாம், எந்த ஒரு விஷயமே பண்ணுறது கிடையாது. 6 மணி ஆயிடுச்சா அப்படியே அங்கேருந்து யூ-டர்ன் போட்டு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி யூ-டர்ன் போட்டு கிளம்பி போயிடுறாப்புல. எதுக்கு இது ஏன்னு கேட்குறேன். ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்காக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் கூட வைங்க நின்று. அந்த வெயில் மொட்டை வெயில் எல்லாமே தெரியும். அந்த வெயில் உங்களுக்காக நின்று பார்க்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை ஏமாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி போகலாமா? இல்லை நீங்கள் கேட்கலாம், அதாவது இல்லைங்க ரொம்ப இதாகிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஷெட்யூல் போட்டது யார்? நான் கேட்குறேன், ஷெட்யூல் போட்டது யார்? நீங்கள் தானே போட்டிருக்கீங்க. இந்த டைமில் நான் இங்கே இருப்பேன், இந்த டைமில் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னா முதல்ல போய் நிற்கணும், அங்கே போய் இருக்கணும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மாலை மரியாதை பூ எல்லாத்தையும் போட வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது 6 மணி ஆயிடுது. 6 மணிக்கு மேலே நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பாட்டி கிளம்பி போயிடுறீங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, ஏங்க வரேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னங்க 6 மணியான கிளம்பி போயிடுறீங்கன்ற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது அந்த சுறா படத்தில் வரும் பார்த்தீங்களா, காலையில் கிளம்பி 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு போகணுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போய் நின்றுக்கிட்டு கப்பை கூடன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் 6 மணிக்கு மேலே போக மாட்டாரான். நான் எனக்கு அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. 6 மணி ஆனோன்னா கரெக்டாக ஒயின்ஷாப் வாசலில் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு 6 மணி ஆயிடுச்சா இதுக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லி அங்கேருந்து பேசஞ்சரில் இறக்கி விட்டுட்டு இவன் போயிடுவாப்புல சரக்கடிக்க. நான் இவர் வந்து அதுக்கு தான் போகிறாருன்னு நான் சொல்லவே இல்லை. பட் 6 மணிக்கு மேலே இவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், என்ன அப்படின்னா உண்மையிலே இவங்க கூட்டத்தில் மட்டும் போனால் எல்லாருமே பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்கன்னு அவங்கள சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவில் பார்த்தேன், அந்த பொண்ணு தாலியை காணோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்குங்க. தாலியை தூக்கிட்டு போயிட்டாங்க.
யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி கூட்டத்து கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு. ஏன்னா இவங்க ரசிகர் தான், இவங்க கூட்டம் தான், இவங்க தொண்டர்கள் தான். நான் எல்லாருமே அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்வேலி இருக்கிறவங்க இந்த வேலையை பார்க்குறானுங்க. எனக்கு அந்த பொண்ணு மேலே எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபமும் வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் சொல்கிறாங்க, என்னை எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு வந்து நான் செத்து போனால் கூட பரவாயில்ல, இங்கே நான் வந்து செத்து போனால் கூட பரவாயில்ல, நான் பிறவி பலன் அடைஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் அது இவங்க இந்த மாதிரி பேசும்போது இவன் இப்படி தாலி காணாமல் போச்சுன்னா, ஏம்மா தாலி தானம்மா, உனக்கு உன் புருஷனை விட விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டு போனவங்க தான். அப்போ என்ன புருஷன் கட்டின புருஷனே வேணாம் எனக்கு அப்படின்னீங்க, அவன் கட்டின தாலி மட்டும் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி தாங்க இருக்குது. இப்போ தாலி காணாமல் போயிடுச்சு, வீட்டுக்கு போனால் புருஷன் கேட்பேன், யார் விஜயா வந்து வாங்கி கொடுப்பாரு, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில இவங்கள. இப்போ ரீசெண்டாக அண்ணன் வந்து இப்போ அதாவது எப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டாங்களோ அப்போலேருந்து அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டினியூவாக பரப்புரையில் போன மேனிக்கு தான் இருக்குது. அத்தனை இது அவ்வளோ இதில் வந்து அவர் கண்டினியூவாக போயிட்டுருக்காரு. குறிப்பாக சொல்ல போனோம்னா 8000 கிலோமீட்ரு, எப்படி 8000 கிலோமீட்டர் மட்டும் அந்த மனுஷன் பயணிச்சிருக்காரு அந்த வண்டியில். யோசிச்சு பாருங்கள், 8000 கிலோமீட்டர்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு கேல்குலேஷன் போட்டு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னா கூட 2000 கிலோமீட்டர் தான். சாரி 2250 கூட வைங்க, 2250. இதை 4 தடவை பண்ணோம்னா 4 தடவை போயிட்டு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. போகிறது வர்றது இந்த மாதிரி 4 இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தூரத்தை நம்ம அண்ணன் இத்தனை நாள் கவர் பண்ணி கண்டினியூவாக போயிட்டு 144 பிரச்சாரம், இடைவிடாத பேச்சு, 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் தூங்குறது. அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த 4 மணி நேரத்துக்கு அதுக்கும் முன்னாடி இப்போ நம்ம அந்த என்ன சொல்கிறது எல்இடி டிஸ்பிளேல வந்து அந்த இது பண்ணுவாங்களே, அண்ணன் வந்து பேசுகிற போது அந்த கரெக்டாக என்ன விஷுவல் வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆலோசனை, பிரச்சாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஆலோசனை, தேர்தல் அறிக்கைக்கு என்ன ஆலோசனை. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக அவர் இதுக்காகவே உழைச்சி மனுஷன். இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனோட குரலே மாறி போச்சுங்க. அப்போது அதான் சொல்கிறேன்ல, எதுக்காக அவர் இந்த அளவுக்கு கத்தணும், அவருக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்கள். அந்த அளவுக்கு மனுஷன் உழைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தர் 6 மணிக்கு மேலே வண்டியே ஓட மாட்டேங்குதுங்க. நான் அதான் சொல்கிறேன், எனக்கு அதான் ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்களை பார்க்க வந்தவங்கள, உங்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், நீங்கள் குறித்த அந்த டயத்தில் நீங்கள் போக வேண்டியது. நீங்கள் வந்து வரும்போதே எல்லாரும் கிளம்பி வர்றானுங்க, உங்களுக்கு என்ன அது யாருமே தெரியாத மாதிரி ஒரு வண்டியில் வாங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய பரப்புரை பண்ணுங்கள், அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு வச்சு அங்கே நீங்கள் பரப்புரை பண்ணுங்கள், எல்லாரும் அந்த இடத்துல கூட்டமாக நிற்பால, அதை ஏன் பண்ண மாட்டீங்க நீங்கள்? இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் வந்துச்சு. ஆனால் இதே நீங்கள் சீமான் அவர்களுடைய கூட்டத்துலையும் பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவான கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும். எப்படி ஒழுக்கமாக அந்த இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா கன் மாதிரி அந்த இடத்துல நிற்கணும். நின்று நம்ம என்ன ஒரு வேலைக்கு வந்தோம், அண்ணன் பேச்சை கேட்குறதுக்கு வந்தோம், அதை கேட்குறதுக்கு நம்ம வந்து அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அவர் பேச்சு நமக்கு கேட்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒழுக்கமாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இவங்க அப்படி இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம திட்டுறோம் சொல்கிறோமே, இவங்க அப்படி இருக்காங்களா? அப்போது இவங்க நம்ம என்னன்னு தான் சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக நான் தாய் கிழவி படத்தில் வந்த ஒவ்வொருத்தவங்களோட அந்த இது நான் பார்த்தேன். அது நல்லா பார்க்குறது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. என்னென்னா அவங்க அவங்க அம்மாவுக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருப்பாங்க. நீங்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டம் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த அம்மா கேட்பாங்க, அதாவது இன்சூரன்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா, அது மூலயமா நம்ம கிளைம் பண்ணி அது மூலயமா நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதுக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. அதாவது அந்த அம்மா, அதாவது அந்த பவுனு தாண்டி நடிச்சிருக்கக்கூடிய ராதிகா வந்து கம்யூனிஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் அதுக்கு ஒரு விஷுவல் வரும்.
கம்யூனிஸ்ட் பேசுகிறவங்க என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கலைஞருக்கு ஒரு விஷுவல் வரும், அதை நான் சொல்லலை. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையன்னு சொல்லி இவர் சிங்கமொழி அவரே அவர் சொல்லிப்பார், அதையும் ஒரு விஷுவலாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர்னு சொல்லும்போது பவுனுத்தாயோட பொண்ணை காட்டுவாங்க, அவங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை ஒன்று காட்டுவாங்க. இன்னொன்று கடைசியாக நம்ம அந்த கடைசி ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார் அந்த பூக்கடை வச்சுக்கிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அவருடைய விஷயம் ஒன்று ஓடும். அதாவது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது யாரோடது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாம் தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணோடது மட்டும்தான். மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஆமாம், அந்த ஆட்டோக்காரரை மறந்துட்டேன், அவரோட ஒரு விஷயம் போகும், ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அது என்னன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உண்மையிலே சொல்லுங்க, அந்த படத்தில் நான் பார்க்கும்போது கூட எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவங்க இதை ஒரு இதாக போட்டு இப்போ போட்டதுக்கப்புறம் நமக்கு அதை போட்டது யாருன்னு நீங்கள் தெரியுமா? நம்ம வந்து ஷார்ட்டை தான் போட்டு வச்சுருக்காரு அவர். ஏன்னா அவர் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் போட்டு வச்சுருக்க பார்க்க எனக்கு ஒரு பக்கம் அது சிரிப்பாகவும் இருந்துச்சு. பட் யோசிக்கக்கூடிய அந்த டேரக்டர் எந்த அளவுக்கு யோசிச்சு அதை வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, யோசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போது நான் நிறைய இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நாம் தமிழராக இருக்கட்டும், நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நாம தான் எல்லா இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம், இலவசம் தேவையில்லை, இலவசம் கொடுக்குற நிலைமையிலேருந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சாதாரண மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இலவசம் கொடுக்குறத நிப்பாட்டுங்க, கல்வியை இலவசமாக கொடுங்க, அந்த வேலை வாய்ப்பை எனக்கு கொடுங்க, அதை வச்சு நான் வந்து வாங்கிக்குவேன், எனக்கு இந்த மாதிரி இலவசம் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்த வேணாம், மட்டுப்படுத்த வேணாம்னு சொல்லி சாதாரண மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் சொல்கிறது வேற, ஆனால் சாதாரண மக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காருன்னா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். 2000 ரூபாய் 3000 கல்வியை கொடுத்து அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்திட்டு போறான். இன்னொரு விஷயம், நம்ம அண்ணன் ஒரு வீடியோஸில் நான் கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த பள்ளிக்கரணை ஏரின்னு அப்படின்னு ஒரு ஏரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பள்ளிக்கரணை ஏரின்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம அண்ணன் இப்போ சொல்லும்போது தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியுது. என்னன்னா, அதாவது ஒரு நாடு என்ன மாதிரி இருக்குன்றதை இந்த இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏரி எந்த மாதிரி இருக்கணும், ஏரி அப்படின்னா ஒரு சுற்றி தண்ணி அந்த இதுக்குள்ளே வந்து அது எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த ஒரு விஷுவல் வேணால் நான் போட்டு காட்டுறேன்னே பாருங்கள். ஆனால் இப்போ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுருக்காங்க. இந்த நாட்டை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணமே இதுதான். அந்த இடத்த ஒரு ஏரிய குப்பை தொட்டி ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ நாடு அப்படி தான் இருக்குது. அதுக்கு நம்ம அது உதாரணமாகவே சொல்லிட்டு போயிடலாம். அதைத்தான் நம்ம அண்ணன் சொன்னார். இதை நாம் எப்படி கொண்டு போகணுன்றதை இவங்க யோசிக்கலை. அது மூலயமா நமக்கு என்னென்ன லாபம் இருக்குது, அது மூலயமா நமக்கு என்ன பிரச்சனைலாம் இதாகும், அதெல்லாம் இவங்க யோசிக்கலை. அதை மூடி அதை எப்படி நம்ம குப்பை தொட்டி ஆக்கணும்னு சொல்லி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தார். அதை நான் பார்த்தேன். மேபி நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் இந்த நாடும் இருக்குது. அதுதான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ நாள் ஆண்ட ஆட்சியாளர்கள் எல்லாம். உலகத்தில் இயற்கையின் அரும்பெருங்கொடையா நமக்கு தந்தது பள்ளிக்கரணை ஏரி. கடலின் நீர்மட்டம் எவ்வளவோ அந்த அளவிற்கு இதன் நீர்மட்டம் இருக்கும். அது அவ்வளவு பழுப்பு நில சதுப்பு நில ஏரி, அளவு மில உயர்ந்த இறால்கள் மீன்கள் உருவாகிறது. உலக நாடுகளின் பறவைகளா வந்து உணவுண்டு பறந்து சென்றது. அப்படி ஒரு ஏரியை யாராவது குப்பை கொட்டி மூடணும்னு யாருக்காவது இப்ப எந்த கொம்பை வந்தாலும் அதை புனரமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. இருக்கிற கொஞ்சோண்ட பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். மீது எல்லாத்தையும் ஏரிக்குள்ள ஒரு சாலையை போட்டு பிரிச்சு அங்கங்கே அப்படியே நெருக்கி குப்பையை கொட்டி மூடிட்டான். எந்த மூளைங்கிற உறுப்புல அதை கூட செஞ்சிருக்க மாட்டான். அந்த ஏரியை குப்பமேடாக்கலாம், ஏரிக்குள்ள கொட்டலாம்னு யாராவது சிந்திப்பானா? கால கொடுமை இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, எதுக்கு நான் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு மனுஷனை நம்ம வந்து தலைமை ஏற்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய ஆபத்து தான் கொண்டு போய் முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தனி மனுஷனை நீங்க அந்த ஒரு மனுஷனை தலைமை ஏற்றீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடியவனும் உங்களுக்கு பிடிக்காமலே கூட போகலாம். ஏன்னா அவரை தான் நம்ம எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அவரை வச்சு இவர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். அவர் இப்போ இல்லை அப்படின்னா அவர்கிட்ட கீழே இருக்கிற யாருக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டுமே வராது. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அண்ணனும் நிறைய இடத்த சொல்லியிருக்காரு, தனி ஒரு மனுஷனை தலைமையேற்றாதீங்க, அவன் வச்சிருக்கிற கொள்கையை நீங்கள், ஏன்னா இப்போ முதல்ல இருக்கிற ஒரு கொள்கையை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கொள்கையை கீழே இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த கொள்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அந்த மனுஷனை கிடையாது. அவர் எடுத்து வைக்கக்கூடியது என்ன நியாயமாக இருக்கா நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிறாரு, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிறாருன்னா அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு சீமானை பிடிக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, அவர் வைக்கக்கூடிய அரசியல் கொள்கை
கோட்பாடு இது எல்லாம் தான் எனக்கு பிடிச்சி நம்ம அவர் சப்போர்ட் பண்ணுறோம். நாளைக்கு வேற ஒருத்தவங்களும் அதை எடுத்து அதை வந்து கொள்கையை வந்து அண்ணன் என்ன கொள்கையை கொண்டு போனாரோ அதை நம்ம வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த கொள்கையை நம்ம வச்சு கூட பண்ணலாம். ஆனால் அண்ணனை மட்டுமே வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு உதாரணமாக போயிடும். அதைத்தான் அண்ணன் சொன்னார். என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது, தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலவசம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அண்ணன் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க? அதாவது தீபாவளி ஆயிடுச்சுன்னா 790 கோடிக்கு 790 கோடி ஒரு நாள் வருமானம் டாஸ்மாகில் மட்டும். இலவசம் கொடுக்குறீங்கன்னா ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்கலாம், பரவாயில்ல. எந்த ஏழையாக இருக்கிறவன்ப்பா 790 கோடிக்கு ஒரே நாளில் குடிச்சு தீக்கிறேன், யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஏழ்மை நிலையில் அவன் இல்லவே இல்லை. அப்போ எதுக்கு அவனுக்கு இலவசம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் கேட்குறாரு. நாமளும் அதை தான் கேட்குறோம். இப்போ நீ இலவசம் கொடுக்குற, ஏன் கொடுக்குற? தீபாவளி அன்னைக்கு ஒரே நாள்ல 790 கோடிக்கு குடிக்கிறனும் காசு வச்சிருக்கான அவனுக்கு நீ இலவசம் கொடுக்குற. ஒரு நாள்ல 790 கோடிக்கு குடிக்கிறோம். எதுக்கு அவனுக்கு இலவசம்? அதாவது ரேஷன் கடையில் வந்து 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறான், அப்படியே வாங்கிட்டு கொண்டு போய் டாஸ்மாகில் குடிச்சு முடிச்சு விட்டுறான். அப்போ எதுக்காக அவனுக்கு இலவசம்? எந்த கட்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா மது ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அண்ணன் சீமானை தவிர்த்து. இப்போ வந்திருக்கிற டிவிக்கு விஜய் அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மது ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா மது குடிக்கிறவன் மட்டும் 2 கோடி பேர் இருக்காங்கண்ணா. அப்போ அந்த 2 கோடி பேருமே ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா அந்த ஒரு பயம்தான் யாருக்குமே. நமக்கு வந்து ஓட்டு போடாமல் போயிட்டான்னா நாம் தோற்றுருவோம். அந்த ஒரு அரசியல் லாபம் மட்டும்தான். அப்போ அவன் குடிச்சு எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, அவன் குடும்பம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவன் நமக்கு ஓட்டு போடணும். அதுக்கு இதை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா என் தம்பியே கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடுறாரு ஒழிய, நான் வந்தனா நான் சாராய கடையை மூடுவேன்னு சொல்றேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வந்தனா மூடுறேன்டா டாஸ்மார்க். அவரே தானங்க பாடுறாரு. அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க 10வது பாட்டில் அண்டா என்னமோ வரும், அப்படி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இப்படி பண்ணால் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்களுமே அதை தானுங்க பண்ணுவானுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். கடைசியாக அந்த 2-3 விஷயம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதாவது நான் சீமானண்ணனை எந்த விஷயத்தில் அவர் காப்பி அடித்து பேசுகிறாருன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குங்க. இப்போது இலவசம் கொடுக்குறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க, மக்களோட காசு எடுத்து மக்களுக்கே இலவசம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இது என்ன இதுன்றது வந்து அண்ணன் ஏற்கனவே ஒரு இடத்துல சீமானண்ணே பேசியிருப்பார். இதை நேற்று பேசிக்கிட்டு இருந்த விஜய் அவர்களுமே இந்த எடுத்து பேசுகிறாரு. சரி, அண்ணன் சீமானோடது எடுத்து பேசக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சீமானண்ணன் பேசுனது தான் விஜயும் பேசுகிறாரு. அப்போ சீமானண்ணன் கரெக்டாக தான் பேசியிருக்காருன்னு ஒரு இது வருதா இல்லையா? மக்களின் காசை எடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதை இலவசம் என்று சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இது இலவசத்துல இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? அது எப்படி இலவசம் வருது? Much later. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசியில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேங்க. என்ன அப்படின்னா, மக்கள் மன்றம் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு அவங்களுடைய இதெல்லாம் இந்த கேண்டிடேட்லாம் நிப்பாட்டி வச்சு அவங்கள வந்து பேச வைப்பாங்க. ஸோ அப்படி பேச வைக்கும்போது ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே. என்டிகே இருக்கிற வருஷம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒழுக்கமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அது பாட்டு அங்கிட்டுன்னு கிடக்கு. ஆனால் ஒரு வருஷம் மட்டும் அந்த இடத்துல இல்லை. என்ன அப்படின்னா டிவிகே அது மட்டும் இருந்துச்சு. சேரு இவங்களாச்சும் சேரை விட்டுட்டு போனாங்க. ஆனால் அவனுங்க எல்லாரும் சேரை உடச்சி போட்டு நொறுக்கிட்டு போயிருப்பானுங்க. அதுதாங்க நடக்கும், அதுதான் நடத்தியிருப்பானுங்க. அதனால தான் எனக்கு என்னமோ தோணுது அந்த வரிசையில் வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்களா என்னன்று. அப்போது இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் வந்து நாம் தமிழர் அந்த இதுலேருந்து போட்டிருக்காங்க. அதில் எரும மாடு 55,000, பசு மாடு 45,000, ஆடு 10,000, நாய் 5,000லேருந்து 25,000, பன்னி கூட 5,000லேருந்து 15,000 வரைக்கும் வருது. ஆனால் மக்களோட பணம், மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பணம் என்ற எவ்வளவு? 500லேருந்து 2,000. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு 2,500ன்னு. இவ்வளோ தாங்க மதிப்பு. ஒரு பன்னிக்குள்ள மதிப்பு கூட மனுஷனுக்கு கிடையாதுங்க.
அப்போது அவங்க எந்த மாதிரியான நிலைமையில் நம்மளை வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்குத்தான் நாங்கள் தலைப்பாடாக அடிச்சுக்கிறோம். அவங்க உங்களை ஒரு மனுஷனாக பார்க்குறதே கிடையாது, ஒரு ஓட்டாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நான் எதுக்காக இந்த அளவுக்கு நாம் தமிழர் ஆதரிக்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு எது அரசியல்னு இப்போ யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பு போட்டு காட்டுறேனே, அந்த குழந்தை எந்த அளவுக்கு பேசுதுன்னு பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதை தாவேகா கூட்டத்துக்கு அனுப்பணும்னு நினைப்பீங்களா, இல்லை நாம் தமிழர் கூட்டத்துக்கு அனுப்பணும்னு நினைப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். எந்த கூட்டத்துக்கு போனாங்கன்னா அவங்க திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே அதுக்கான பதில் சொல்லுவீங்க. ஏன்னா தாவேகா கூட்டத்தில் தான் 41 பேர் குறிப்பாக குழந்தைங்களே இறந்து போனாங்க. நடந்துச்சு அந்த இன்சிடெண்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்லுது, ஒரு சின்ன குழந்தைங்க அதோட ஃப்யூச்சர் நம்ம ஜென்ரேஷன் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டணுமா, இப்படி வழிகாட்டணுமா? யோசிச்சு பாருங்கள். கடைசியாக நான் ஒன்று சொல்ல வேண்டியது, டிவிக்கே போட்டு திட்டுறேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முதல்ல விஜயும் ஒரு காரணம் தான். இப்போ ரீசெண்டாக அவர் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் என்னடானா துண்டை தூக்கி போடுறானுங்க, ஒரு பக்கம் என்னடானா தர்பூசணி, ஒரு பக்கம் என்னடானா தேங்காய் அப்படின்னு சொல்லி கையில் என்ன கிடைக்குதோ தூக்கி மூஞ்சியில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை முதல்ல அடக்க வேண்டியது யார் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா மாநாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே அவர் தாங்க. அவன் ஒரு துண்டை அவங்ககிட்ட வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டாரு. அதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணான்னா, என்கிட்டேருந்து துண்டு வாங்கி அவர் கழுத்தில் போடட்டும், என்கிட்டேருந்து துண்டு வாங்கி கழுத்தில் போடட்டும்னு சொல்லி எல்லா துண்டையும் தூக்கி அவர் மேலே போட்டு அந்த துண்டை மிதிக்கிறோமா என்ன பண்ணுறோம் எதுன்றது தெரியாமல் ஆரம்பத்திலே விஜய் சொல்லியிருக்கணும், இல்லை இது நம்மளோட அடையாளம், இந்த துண்டு தான் நமக்கான இது, அதை நீங்கள் இந்த மாதிரி கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லியிருக்கணும். இவர் என்னடானா வாங்கி துண்டை கழுத்தில் போட்டு அவனுக்கு இது ஒரு பழக்கமாகவே மாற்றி விட்டார். அதை பார்த்தவன் என்ன பண்ணிட்டான்னா, ஃபஸ்ட் என்னடானா பூவை தூக்கி போட்டான், அப்புறம் என்னடானா துண்டை தூக்கி போட்டான், அப்புறம் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, துண்டை தூக்கி போட்டவன் நாளைக்கு கல்லை எதையோ உன்னை தூக்கி போட்டானா என்ன பண்ணுறது? உங்கள் தொண்டை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு ஆர்வத்தில் தர்பூசணியை தேங்காய் தூக்கி போட்ட மாதிரி ஏதோ தூக்கி போட்டு உங்களுக்கு எதோ ஆயிடுச்சுன்னா அந்த தொண்டை வருவானா உங்கள்கிட்ட? சொல்லுங்கள், யார் தூக்கி போட்டாலும் உங்களால் இது பண்ண முடியுமா? எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் உங்களோட இவங்களை அடக்கணும். இப்போ அவங்க கூட்டத்துக்கு ஒரு எத்தனையோ பொண்ணுங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அதை பற்றி நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி பண்ணாத அதை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அவனும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்பான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலைங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.